கக்கித் தெரிந்த கற்பூர வாசம். ஒரு இளைஞன் தன் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக மிகவும் போராடினான். அவனுக்கு தோல்வியும் ஏமாற்றமும் மிஞ்சியது. இது போட்டியும் பொறாமையும் நிறைந்த உலகம். இதைச் ஜெயிப்பது முடியாத காரியம் என சதா தன்னை நொந்து கொண்டான். ஞானி ஒருவரை சந்தித்து தீர்வு கேட்டான். ஞானி, இது போன்ற சூழ்நிலையில் உன்னை நொந்து கொள்வதை விட இந்த சூழ்நிலை எப்படி செயல்பட வேண்டும் என கவனி என்றார். நாம் நம்பியவர்களே நம்மை மோசம் செய்யும் போது எப்படி செயல்படுவது என்று கேட்டான் இளைஞன். ஞானி, ஒரு நேரத்தில் நம் கவனம் என்பது ஒரு பக்கத்தில் தான் இருக்கும். அதை நாம் அடைந்த பாதிப்பின் பக்கம் செலுத்தி நொந்து கொள்வதால் ஒரு பயனும் இல்லை. வெளியில் எப்படி செயல்பட்டு நம்மை காத்து கொள்ளலாம் என்று செயல்படும் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்றார். அப்படி கவனத்தை மாற்றினால் சூழல் மாறிவிடுமாய். உன் கவனம் உன்னை பாதித்த உணர்வு பக்கம் இருந்தால் சாதகமான சூழ்நிலையையும் தவறவிட்டு பாதகமாக்கிக் கொள்வாய். மாறாக அது உன் செயல்பாட்டின் பக்கம் இருந்தால் ஒரு பாதகமான சூழ்நிலையில் கூட நீ சாதகமாக செயல்படலாம் என்று விளக்கிய பிறகும் புரியவில்லையே என்று அவனுக்கு ஒரு கதையை சொன்னார் ஞானி. ஒரு நாள் ஒரு விவசாயியின் கழுதை கிணற்றில் விழுந்தது. அந்த கழுதை மணிக்கணக்கில் கத்தி கத்தி அழுதது. விவசாயியும் கழுதையை வெளியே கொண்டு வர பல வகைகளில் முயன்றார். பலனில்லாது போகவும் ஒரு முடிவுக்கு வந்தார். கழுதைக்கும் வயதாகிவிட்டது. கிணறும் வறண்டு போய் உள்ளது. கிணறை மூடிவிட வேண்டும் என்ற முடிவில் ஏற்கனவே விவசாயி இருந்ததால் அப்படியே கழுதையுடன் கிணற்றை மூடிவிட முடிவு செய்தார். அக்கம் பக்கத்தினர் அனைவரையும் உதவிக்கு வருமாறு அழைத்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மண்வெட்டியை கொண்டு வந்து கிணற்றில் மண்ணை அள்ளி கொட்டத் தொடங்கினர். கழுதை என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து பயங்கரமாக அழுதது. பின்னர் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் சில மணி நேரத்திற்கு பிறகு அது அமைதியாகிவிட்டது. கடைசியாக கிணற்றுக்குள் எட்டி பார்த்த விவசாயி தான் கண்ட காட்சியை கண்டு வியந்தார். ஒவ்வொரு முறை மண்வெட்டி மண்ணை தள்ளும் போதும் கழுதை நம்ப முடியாத ஒன்றை செய்து கொண்டிருந்தது. அது கொட்டப்படும் மண்ணின் மீது ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கொண்டிருந்தது. மிக விரைவில் கழுதை கிணற்றின் மேற்பகுதியை அடைந்து கிணற்றை விட்டு துள்ளி குதித்து வெளியே சென்றதை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ஒரு பாதகமான சூழ்நிலையில் நமக்கு ஏற்பட்ட பாதிப்பில் கவனத்தை செலுத்தினால் அது பிரச்சனையாகிவிடும். மாறாக இந்த சூழ்நிலை